முருகா, சர்க்குநாதா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அருணிநாதா, இந்த பாவி ஒரு பார்வைப்பார்னு சொன்னால் போதும். என்ன வேண்டும் கேட்பார். உன் திருவடியை உருகி தியானித்து பூசிக்க வேணும். முருகா, உன் திருவடியை பூஜிக்க எனக்கு ஆசி கொடுப்பா. எத்தனை பாவிகள் ஐயா ஒன்று ஆசி பெற்றிருக்கிறான். என்னையும் பாரப்பா, கருணை கொண்டு பாருண்ணா. அப்போ உனக்கு என்ன தான் போய் வேணும்னா, இல்லறமும் சறக்கணும், துறவரமும் சறக்கணும்னா. துறவு என்னான்னு கேட்டான். உன் திருவடியே பூசிப்பதான் துறவு. உன் திருவடியே வேதம், உன் நாமமே மந்திரம். அகத்தீசா என்று அகத்தீசன் திருவடியே வேதம், முருகப்பெருமான் திருவடியே வேதம், அவர் திருவடியை வேதம், அவர் நாமமே மந்திரம். இதாங்க நாங்கள் கண்டுபிடிச்சது. நாங்கள் என்னையா கஷ்டப்பட்டோம்? ஒன்றும் இல்லை. போகும்போது அகத்தீசா, நந்தீஸ்வரா, முருகா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, என்னை ஒரு பார்வை பாரப்பா. இதுதான் பூஜை, இதுதான் பூஜை. எந்த செலவும் இல்லை. ரொம்ப லெகுவோ எளிய முறையில் இப்படி தான் நாங்கள் இந்த துறைக்கு வந்திருக்கோம். நாங்கள் இந்த துறைக்கு வந்து 1973 வந்துட்டோம். 40 வருஷம் ஆச்சு. அப்படியே அசாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும். எந்த அளவுக்கு இந்த துறையை மட்டும் இதையே எளிய நினச்சிடாதீங்க. அதிக நேரம் பூஜை செய்யக்கூடாது. மணிக்கணக்காக உட்காந்து பூஜை செஞ்சால் அவன் சொல்லுவான், இவ்வளோ நேரம் பூஜை செய்யணும். உடனே அவனா பூஜை சொன்னான். ஒரு 10 நிமிஷம் அகத்தீஸ்வரா, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் சொன்னால் போதும். ஞானிக்கு நம்ம சொன்னால் போதும். மணிக்கணக்காக உட்காந்து பூஜை செஞ்சால் சோர்வடைவேன். வெகு விரைவில் எதிர்பார்ப்பேன், அவன் சோர்வடைவான். ஆக மெதுவாக மென்மையாக ரொம்ப எளிய முறையில் போகணும். அது மாதிரி எளிய முறையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை செய்யணும். கடுக்கடுக்காக முன்னேறணும். ஒரே நாளில் வந்து ஒரு நாளோ ஒரு மாதமோ ஒரு வாரமோ முடியாது, ஒரு ஆண்டில் முடியாது. தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அப்படி மெதுவாக தான் போகணும். அப்போ என்ன செய்யணும்? அவள் சோறு வரதான் செய்யும். ஏன்னா இப்போ இத்தனை வருஷம் ஆச்சுன்னா இப்போ என்னடா நட்டம்? 40 வருஷம் பூஜை செய்கிறேன், ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றும் நட்டம் இல்லை. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் நோக்கம் என்னான்னு கேட்பாங்க. ஆக என்ன அடிப்படை? உயிர் கூட செய்யாதே, புலால் உண்ணாதே. இது முதல் கொள்கை. தினம் காலையில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தனியாக ரகசியமாக, எப்பா நீ எல்லாம் பெரிய மகானப்பா, மாணிக்க வாசகா, ராமலிங்க சாமிகளே, என் மீது கருணை கொண்டு அப்படி கை கூப்பினா போதும். கை கூப்பி வணங்கினால் போதும். தலை வணங்கி கை கூப்பினா போதும். வீழ்ந்து வணங்க வேண்டும். காலை எந்திரிக்கும் போதே காலை வீழ்ந்து வணங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. காலை சாஸ்டா வீழ்ந்து வணங்கணும். முருகா என்னை காப்பாற்ற சொல்லி எந்திரிக்கணும். காலை எந்திரிக்கும் போதே.